தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 11வது நாள். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கிறதே, இந்த ஹே விளம்பி வருடத்தை பற்றி பஞ்சாங்கங்களிலே இருக்கக்கூடிய பலன் வெண்பாவை பார்த்தால் சற்று அச்சமாக இருக்கிறது. நிறைய தீ விபத்து நிகழும், வேந்தர்களெல்லாம் அநியாயம் புரிவார்கள், மழை மிகவும் அற்பமாக இருக்கும், குறைவாக இருக்கும், விளைச்சல் குறைவாக இருக்கும், மலர்களின் விலை ஏறும், மற்றவற்றின் விலைவாசி குறையும், யுத்தம் அதிகமாக நடைபெறும், மரணங்கள் அதிகமாக சம்பவிக்கும், இப்படிலாம் போட்டிருக்காங்க. பார்த்தாலே பயமாக இருக்கு. இவ்வளவு பயங்கரமான பயமுறுத்துகிற மாதிரி ஆண்டு பலன் போட்டிருக்கிறது இந்த வருஷம் தான் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பிரதானமாக பார்க்கவிருக்கிறோம். கும்பராசியை பொறுத்தவரையிலே இது ஒரு நல்ல வருடம், மிக மிக அற்புதமான ஒரு நல்ல வருடம் என்று சொல்லலாம். ஏனென்றால் எல்லா பெயர்ச்சிகளுமே சாதகமாக இருக்கின்றன. 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்திற்கு வருகிறது. அது ஒரு மிகப்பெரிய யோகம். ராசியிலே கேது, 7லே ராகு இருக்கிறது. ஜூலை 27ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது, 12ஆம் இடத்திற்கு கேது செல்கிறது. அது ஒரு யோகம். ராசியை விட்டு கேது நகர்வதே மிகப்பெரிய நன்மை. ஆரோக்கியத்திலே உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும். ஆக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இரண்டும் சாதகமாக இருக்கின்றன. சனி பெயர்ச்சியும் மிக அற்புதமாக இருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு சனி வருகிறது. 11ஆம் இடம் என்பது தனுசு. ராசி அதிபதி கும்பத்திற்கு சனி. சனிதான் கும்ப ராசிக்கு அதிபதி. அந்த ராசி அதிபதி 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நன்மை செய்யும். ஆக குரு பெயர்ச்சி நன்மை செய்யும், ராகு கேது பெயர்ச்சியும் நன்மை செய்யும், சனி பெயர்ச்சி அதைவிட நன்மை செய்யும். இந்த 3 பெயர்ச்சிகளுமே நன்றாக இருப்பதால் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிடும். குரு 9க்கு வந்த உடனே கழுத்தில் தாலி ஏறும். செப்டம்பர் முதல் வாரத்திலே வரக்கூடிய முகூர்த்த நாட்களிலே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இல்லறம் நல்லறமாக நடைபெறும். இல்லறத்திற்கு அழகு மக்கட்செல்வம். மக்கட்செல்வம் இருந்தால் தான் அது இல்லறம், இல்லாவிட்டால் அது இல்லாத அறம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்பட போகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். டாப் லெவலுக்கு வரலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பார்த்தா திடீர்னு ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும், புதிய சலுகைகளெல்லாம் வழங்கப்படும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு இதுவரை பார்த்திராத அளவிற்கு, வாழ்நாளில் கண்டிராத அளவிற்கு பெரிய லாபம் கிடைக்கும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பை நீங்கள் பார்க்க போகும் அற்புதமான நேரம் வெகு தொலைவிலே இல்லை. பண வரவு பல மடங்காக உயரும். அயல் நாடுகளிலிருந்து பணம் வரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறும். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய உங்கள் வயதிலே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்கள் மாணவ பருவத்தில் இருந்தால் கல்வியிலே முதலிடம் பிடிப்பீர்கள், உயர்கல்விக்கு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள இளைஞராக இருந்தால் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். வலுவாக இருந்தால் நீங்கள் குரு பெயர்ச்சியை பற்றியோ அல்லது சனி பெயர்ச்சியை பற்றியோ அல்லது ராகு கேது பெயர்ச்சியை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8ஆம் இடத்திலே குரு வருகிறது என்பதால் நீங்கள் பெரிய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது தீட்ட வேண்டாம், அதெல்லாம் நடக்காது. அப்படி ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த 4 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆகஸ்ட் 31க்குள்ளே திருமணம் நடக்க வேண்டும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 8ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு 2ஆம் இடத்தை பார்க்கும். ஆகவே தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்க போகிறது என்பதால் பொருளாதாரத்திலே வளர்ச்சி தான் இருக்கும், வீழ்ச்சி அதிலே ஏற்படாது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்திலே சில சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். வருடம் ஆரம்பித்து முதல் 4 மாதங்கள் மிக மிக அற்புதமாக வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆகவே நன்மைகள் நடைபெறும். ஏதாவது முக்கியமான விஷயம் முடிக்கணும்னா சீக்கிரமாக 4 மாதத்துக்குள்ளே முடியும். வீடு வாங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது, திருமணம் செய்து கொள்வது, வீடு கட்டுவது, தொழிலில் முதலீடு செய்வது போன்ற முக்கியமான விஷயங்களெல்லாம் 4 மாதத்துக்குள்ளே முடிச்சிருங்க. அப்புறம் உங்களுடைய வழக்கமான பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். 8ஆம் இடத்திலே குரு வருகிறது என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டியது எனது கடமை. செப்டம்பர் 2ஆம் தேதி 8ஆம் இடத்திற்கு குரு வருகிறது என்பதற்காக நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஆலங்குடி திட்டை கும்போணம் பக்கத்தில் இருக்குது. ஆலங்குடியும் கும்போணம் பக்கத்தில் தான் இருக்குது. திட்டை அங்கே தான் இருக்குது. திட்டைக்கு போகும்போது அப்படியே
மெலட்டூருக்கு போய் அந்த சிவப்பிரியா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்தமபுரீஸ்வரர், உன்னதபுரீஸ்வரர், சிவப்பிரியா அம்பாள் மெலட்டூரில் திட்டை கிட்ட தான் இருக்குது. திட்டைக்கும் போயிட்டு மெலட்டூர் போயிட்டு ஆலங்குடி சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியையும் ஆபத்சகாயேஸ்வரரையும் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குருவாயூருக்கு சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் குருவாயூருக்கு போயிட்டு வாங்க. குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணன் குருவாயூரப்பன் குரு நல்ல நிலையிலே இல்லாமல் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது என்பதால் அதற்கு முன்கூட்டியே நீங்கள் குருவாயூருக்கு சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்து அதிகாலை நேரத்திலே அங்கே விஸ்வரூப தரிசனம் வெகு சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூருக்கு சென்று அங்கே முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். குரு வழிபட்ட முருகன் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூருக்கு செல்பவர்கள் வியாழக்கிழமைகளிலே குரு ஹோரையிலே சென்று வழிபட்டால் நல்லது. வியாழக்கிழமை காலை 6லிருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, ராத்திரி 8லேருந்து 9, 3 தரம் குருஹோரை வரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அல்லது நவக்கிரகத்திலே இருக்கும் வியாழ பகவான் முன்னாக வைத்து அதை நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு படைத்து விட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் உட்கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்கலாம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அர்ச்சனை பண்ணிடுவாங்க. தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு ஏதாவது மலர்கள் வைத்து தட்சிணாமூர்த்திக்கு உங்களுடைய பேரு, நட்சத்திரம், ராசி, கோத்திரம் தெரிந்தால் கோத்திரம் சொல்லி தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு வாங்க. எப்போவுமே கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணால் அந்த பிரசாதத்தை பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு கண்ணில் ஊற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். நான் ஒரு முறை ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே எல்லோரும் பிரசாதத்தை செவுத்து ஓரமாக கோவில் வெளி பிரகாரத்தில் மதில் சுவர் அருகில் வச்சுட்டு போனாங்க. நான் அதில் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இதை இங்கே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு. திருநள்ளாறில். இல்லை அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னார் அப்படின்னாக்க அப்புறம் அவர் கூப்பிட்டு புரிய வச்சேன். நீங்கள் உள்ளே போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கீங்க, கடவுளுடைய பிரசாதமாக சிம்பாலிக்காக இதை எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு, இதை விட்டுட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த அருள் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு. இல்லை நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போனார். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த தவறு செய்கிறாங்க. கோவிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. பிரசாதங்கிறது இறைவனின் அருள். இறைவனின் அருள் நமக்கு எப்படி கொடுப்பாங்க? அவர்கிட்ட இருக்கிறதா ஒரு பூ எடுத்து கொடுப்பாங்க, இல்லை நம்ம கொடுக்குற தேங்காயை உடைச்சி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கே திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் கோவிலில் பிரசாதங்களாக வழங்கப்படுகின்றன. பொங்கல் கொடுத்தா வேண்டி சாப்பிட்றான், இதை வச்சுட்டு வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க. எந்த பிரசாதத்தையுமே கோவிலில் கொடுத்தால் அதை பயபக்தியுடன் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது எந்த சன்னதியில் நைவேத்தியம் பண்ணதாக இருந்தாலும் சரி, நவக்கிரகத்திலே நைவேத்தியம் செய்தது, சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்தது, சிவனுக்கு, பெருமாளுக்கு, அம்பாளுக்கு, விநாயகருக்கு, முருகருக்கு, எந்த தெய்வத்திற்கு நாம் கோவிலுக்கு சென்று பூஜை செய்தாலும் அந்த கோவிலிலே வழங்கப்படுகின்ற அருட்பிரசாதம் எதுவாக இருந்தாலும் சரி, தேங்காய் முடி, வாழைப்பழம், பூ, சாப்பிட்ற பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பத்திரமாக பயபக்தியுடன் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும். மீன ராசிக்கு இந்த வருடம் நல்ல வருடம். குரு பெயர்ச்சியை தவிர மற்ற பெயர்ச்சிகளெல்லாம் நன்றாக இருக்கின்றன. நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், திருமணம், வீடு கட்டுதல், உயர்கல்வி, தொழில் வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்துதல், வியாபாரத்திலே முதலீடு செய்வது போன்ற அனைத்தையும் முதல் 4 மாதத்திற்குள் முடித்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான மாமூல் பணிகள் மட்டும் நடந்து கொண்டிருக்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி இன்றோடு நிறைவடைகிறது. நாளை முதல் வழக்கமான ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.